கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்து எல்லா மேஜருக்கும் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே உங்க மேஜருக்கு கேட்டுருவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கிளாஸை நீங்க ஃபுல்லா கவனிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அந்த 2 கொஸ்டின் என்ன, அதை எப்படி எழுதணும், அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல அந்த 2 கொஸ்டின் என்ன கொஸ்டின் சார், அதை எப்படி நம்ம எழுதணும் அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் பிளான். இது வந்து யூனிட் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த லெசன் பிளான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மேஜருக்கும் நான் தனித்தனியா ஒரு மாடல் அனுப்பிச்சிருப்பேன். இன்னும் ஒரு 2-3 மேஜருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் அனுப்ப வேண்டியிருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் பிளான் மாடல் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ அதை பார்த்துருப்பீங்க. சார் இது எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கும். இந்த கிளாஸை கவனிச்சுக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இது லெசன் பிளான் யூனிட் 3. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் யூனிட் 2. இந்த மைக்ரோ டீச்சிங் பத்தி நான் தியரி எல்லாமே நடத்திருக்கேன். இதை வச்சு ஒரு நுண்ணிலை கற்பித்தல் ஒரு திறன் வந்து தயாரிக்கணும். சரிங்களா? இந்த மாடலும் நான் இன்னும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பல. இந்த மாடலும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் மேஜர் வைஸா, ஏன்னா இந்த 2 கொஸ்டினுமே வந்து ஒவ்வொரு மேஜருக்கும் வேற வேற. ஸோ மேஜர் வைஸா இதுக்கான மாடலும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். இப்போ இந்த 2 கொஸ்டினை வந்து எப்படி சார் நமக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்க, லெசன் பிளான். இந்த லெசன் பிளான் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடத்திற்கு பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க, இப்படிதான் கேட்பாங்க. சரிங்களா? இதே தமிழ் பாடத்துக்கு எப்படி கேட்பாங்க? தமிழ் மேஜருக்கு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திற்கு பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க. உங்க மேஜர் என்ன மேஜரோ அந்த மேஜரை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வரலாறு பாடத்திற்கான பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொருளாதார அறிவியல் பாடத்திற்கான பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்க. இந்த மாதிரி உங்களுடைய மேஜரை மென்ஷன் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, இந்த மைக்ரோ டீச்சிங் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. தூண்டல் மாற்றுத்திறனை பயன்படுத்தி 9 திறன்கள் படிச்சிருப்போம். அதுல நான் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான 5-6 திறன்கள் நான் சொல்லியிருப்பேன். அந்த 5-6 திறன்களுக்குள்ள வந்துடும். சரிங்களா? அந்த 5ல் அந்த 6 திறன்கள் இருந்து ஒரு திறன்கள் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு திறன்களுக்கும் அதுக்கு கீழே என்னென்ன உட்கூறுகள் இருக்கு அதை கம்பல்சரி படிச்சிருங்க. எல்லா திறன்களுக்கும் உட்கூறுகளை படிச்சிருங்க. ஒரே ஒரு மாடல் மட்டும் நீங்க எழுதி பார்த்தா போதும். எந்த திறனை கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு திறனுக்கும் அந்த உட்கூறுகள் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, தூண்டல் மாற்றுத்திறனை பயன்படுத்தி 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான நுண்ணிலை கற்பித்தல் ஒன்றை தயாரிக்க. தமிழ் மேஜருக்கு தமிழ் பாடம் கேட்பாங்க, வரலாறு மேஜருக்கு வரலாறு பாடம் கேட்பாங்க. இப்போ ஆங்கிலம் படிக்கிறப்ப இங்கிலீஷ் மேஜர் சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி பொருளாதார அறிவியல் கேட்பாங்க, வணிகவியல் பாடத்தில் கேட்பாங்க. அதை வந்து அந்த தூண்டல் மாற்றுத்திறனை பயன்படுத்தி 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான நுண்ணிலை கற்பித்தல் ஒன்றை தயாரிக்க. இந்த திறன்கள் மட்டும்தான் மாறும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து தூண்டல் மாற்றுத்திறன் கேட்டிருக்கேன். ஒரு சில இதுல என்ன கேட்பாங்கன்னா பாடம் தொடங்கும் திறனை பயன்படுத்தி கேட்பாங்க, இல்லைன்னா கரும்பலகை பயன்படுத்தி 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான நுண்ணிலை கற்பித்தல் ஒன்றை தயாரிக்க. இந்த மாதிரி உங்களுடைய மேஜரை மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எப்படி கொஸ்டின் கேட்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நுண்ணிலை கற்பித்தலை பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். நுண்ணிலை கற்பித்தலாம் என்ன,
அது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்முடைய சேனல் போய் நீங்க பிளேலிஸ்ட்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் மேஜர் சம்பந்தமா என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை எப்படி சார் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம்னா என்ன, இது எதுக்காக எழுதுறோம், இதை எழுதுறதுனால என்ன பயன், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பாடத்திட்டம் எப்படி எழுதி தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாடத்திட்டம் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ பிஎட்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம போய் கிளாஸ் இருக்கணும். 40 நிமிஷம் வந்து கிளாஸ் இருக்கணும். இப்போ அந்த 40 நிமிஷம் நம்ம கிளாஸ் இருக்குன்னா நம்ம வந்து அந்த லெசன்ல என்னென்ன எடுக்க போறோம், எப்படி எடுக்க போறோம் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தயார் பண்ணிக்கணும். ஒரு ஆசிரியர் அதை தயார் பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸ்ல போய் எடுக்க முடியும். அப்படி தயார் பண்ணாம எடுக்க போனோம்னா நம்ம ஒரே வரிசையா எடுக்க முடியாது, தடுமாற்றம் ஏற்பட்டுரும். 45 நிமிஷம் எடுக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுரும். ஒரு வரிசையா எடுக்க முடியாது. நம்ம ஸ்டன்னா புதுசா எடுக்க போறோம்லாம் என்ன செய்ய பயந்து நின்றுவோம். சரிங்களா? அப்ப நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஆர்டர் படி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம என்னென்ன எடுக்க போறோம், எந்த ஆர்டர்ல எடுக்க போறோம், என்னென்ன டீச்சிங் இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அந்த 45 நிமிஷத்தை நம்ம சிறப்பா கிளாஸ் எடுக்க முடியும். இதுதான் பாடத்திட்டம். சரிங்களா? இப்போ பாருங்க, பாடத்திட்டம் என்பது ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு நுழைவதற்கு முன்பாக, புரிஞ்சுட்டீங்களா? வகுப்பறைக்கு நுழைவதற்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட பாடவெளியில் எந்த பாடவெளியில செகண்ட் பீரியடா தேர்ட் பீரியடா எந்த பீரியட்ல நம்ம கிளாஸ் எடுக்க போறோம், அதான் பாருங்க, பாடவெளியில் என்ன கற்பிக்க போகிறார், நம்ம என்ன கற்பிக்க போறோம், எப்படி கற்பிக்க போகிறார், அது எப்படி கத்துக்கிறோம் சொல்லிக் கொடுக்க போறோம் என்பதை முன்கூட்டியே திட்டமிடும். புரிஞ்சுட்டீங்களா? என்பதை முன்கூட்டியே திட்டமிடும் ஒரு வழிகாட்டி வரைபடம் தான் இந்த லெசன் பிளான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம கிளாஸ் எடுக்க போறோம், அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம், அதுக்காக எழுதுறது தான் லெசன் பிளான். இன்னும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பாடத்தை திட்டமிட்டபடி நடத்தி முடிக்க ஆசிரியர் தயாரிக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பாடத்திட்டத்துல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் முன்னறிவு. ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துக்கு முன்னாடி அந்த பாடத்தை பத்தி மாணவர்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு சில கொஸ்டின்லாம் கேட்பாரு. இப்போ நீங்க பெருக்கல் நடத்த போறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்த போறீங்கன்னா அவங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சிருக்கா கழித்தல் தெரிஞ்சிருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுதான் அவங்க பெருக்கல் போட முடியும். ஸோ அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கற மூலமா ஓகே மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதோடைய முன்னறிவை அவன் சோதிக்கணும். அதுதான் பாருங்க முன்னறிவு. மாணவர்கள் அந்த பாடம் தொடர்பாக ஏற்கனவே அறிந்துள்ள விஷயங்கள். அடுத்து பாருங்க நோக்கங்கள். இந்த பாடத்தை கத்துக்கிறது என்ன நோக்கத்துக்காக கத்துக் கொடுக்குறோம், இதுல மூலம் மாணவர்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அதை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தணும். அதான் பாருங்க, இந்த பாடத்தை நடத்துவதன் மூலம் மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு லெசன் பிளான் அனுப்பிச்சிருப்பேன். அடுத்து பாருங்க துணை கருவிகள். இந்த பாடத்துல நம்ம என்னென்ன டீச்சிங் எல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னு முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? சார்ட் ஒர்க்கை பயன்படுத்த போறோமா, ஃபிளாஷ் கார்டை பயன்படுத்த போறோமா, ரொட்டேட்டிங் சார்ட்டை பயன்படுத்த போறோமா, என்னென்ன பயன்படுத்த போறோம் அப்படின்ற மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து மதிப்பீடு. அதுபடி நடத்தி முடிச்ச பிறகு இந்த நம்ம நடத்துற பாடத்துல இருந்து மாணவர்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், வீட்டு பாடம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் மென்ஷன் பண்ணிடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பீடு. ஏன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், அவங்களுக்கு வீட்டு பாடம் என்ன கொடுத்துட்டு சொன்னா தான் நம்ம நடத்துற பாடத்தை முழுசா புரிஞ்சுட்டோம்னு நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த பாடத்துல இந்த திட்டம் வரணும். சரிங்களா? ஸோ இதோட நன்மைகள் என்ன, இந்த பாடத்திட்டம் நடத்தினா என்ன நன்மைகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சார் இது தயார் பண்ணி போனாதான் ஸ்டூடெண்ட் மாணவர்கிட்ட போய் எடுக்கிறப்ப எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நம்ம எடுக்க முடியும், எந்த ஒரு தவறு இல்லாமல் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரே வரிசை கிரகமும் நம்ம எடுக்க முடியும். எதுவுமே தயார் போட போனோம்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாத்தி சொல்லிடுவோம். கரெக்டா நம்ம பிளான் பண்ணி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன டீச்சிங் பயன்படுத்துறோம், எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறோம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா மாணவர்களுக்கு முழுவதும் புரியுற மாதிரி நம்ம எடுக்க முடியும். அதுதான் முக்கியமான நன்மை கொடுத்துருக்காங்க. பாருங்க, நேர மேலாண்மை. கரெக்டா அந்த 45 நிமிடம் வந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம கிளாஸ் எடுக்க முடியும். அடுத்து பாருங்க தன்னம்பிக்கை. இப்படி தயார்படுத்த போகும்போது நம்ம முன்னாடி தயார்படுத்த போகும்போது கிளாஸுக்கு போகும்போது நம்ம என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு தான் போறோம். எதுவுமே தெரியாம போய் அங்க போய் என்ன எடுப்போம் ஏது எடுப்போமோ அப்படி பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். அடுத்து முறையான கற்பித்தல். நம்ம பிளான் பண்ணி போறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுதான் முறையான கற்பித்தல் சொல்லுவாங்க. அடுத்து குறிக்கோளை அடைதல். இந்த பாடத்தை மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அந்த குறிக்கோளை அடைய முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பாடத்திட்டம் என்ன, அந்த பாடத்திட்டத்தில் என்னென்ன இடம்பெறும், அது நோக்கம் என்ன தெரிஞ்சிச்சு. ரைட், ஓகே. இப்போ நம்ம பாடத்திட்டம் எப்படி சார் எழுதணும், இன்னைக்கு ஒரு சின்ன பார்ட் மட்டும் சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் சொல்றேன். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் சார் அப்படி பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ஈஸியா இருக்கும், எல்லா மேஜருக்கும் காமன் தான், ஈஸியா எழுதிடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மாணவ ஆசிரியர் பெயர். நல்லா கவனிச்சுக்க, மாணவ ஆசிரியர் பெயர்னா நம்முடைய பேர் தான். ஆனா நீங்க எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்கும் போது பேர் எழுதக்கூடாது, இன்ட்டு போட்டுருங்க. யாரும் பேரு எழுதக்கூடாது. எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பாடத்திட்டம் என்ன ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து மாணவ ஆசிரியர் பெயர். மாணவ ஆசிரியர் நீங்க தான் ஸ்கூல் ட்ரைனிங் போறோம், நம்ம தான் மாணவ ஆசிரியர். ஸோ நம்மளுடைய பேரை வந்து எக்ஸாம் பேப்பர் எழுதக்கூடாது, இன்ட்டு போட்டுருங்க, யா வச்சுங்க. அடுத்து வழிகாட்டி ஆசிரியர் பெயர். நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது நமக்கு ஒரு வழிகாட்டி ஆசிரியர் இருப்பாரு. அதே மாதிரி நம்ம காலேஜ்ல நம்மளுடைய மேஜர் ஸ்டாஃப் தான் வழிகாட்டி ஆசிரியர், அவங்க பேர் எழுதக்கூடாது, அங்கேயும் இன்ட்டு போட்டுருங்க. அடுத்து பள்ளியின் பெயர். நம்ம ட்ரைனிங் போகும்போது ஒரு ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம ட்ரைனிங் போகும்போது தான் தெரியும். ஸோ நீங்க அந்த டயத்துல இன்ட்டு போட்டுருணும், அது எழுதக்கூடாது. நீங்க நம்ம ட்ரைனிங் போல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நம்ம எழுதுறோம். அடுத்து பாருங்க வகுப்பு. இப்போ வந்து ஒரு சில டயத்துல எக்ஸாம் வந்து 8ஆம் வகுப்புன்னு கேட்டானா இங்க 8ஆம் வகுப்பு தான் போடணும். 9ஆம் என்ன வகுப்பு அவன் கேட்டிருக்கானோ அந்த வகுப்பை தான் நம்ம போடணும். சரிங்களா? இப்ப லெசன் பிளான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கிறாங்க, சார் அந்த வகுப்பு மட்டும் தான் கேட்பாங்களா இல்ல அந்த பாடத்துல குறிப்பிட்ட பகுதியை கேட்பாங்களா அப்படி கேட்கறாங்க. அவங்க வந்து குறிப்பிட்ட பகுதியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு 8ஆம் வகுப்பு பாடத்திற்கான கணித பாடத்திற்கான பாடத்திட்டம் ஒன்று தயாரிக்க கேட்பாங்க, இல்ல 9ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான பாடத்திட்டம் ஒன்று தயாரிக்க, இப்படிதான் கேட்பாங்களே தவிர அந்த கணித பாடத்துல என்ன டாபிக்கை நம்ம கேட்கறாங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம எது வேணாலும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். 9ஆம் வகுப்புக்கு நம்ம இருக்கு அந்த பாடத்திட்டத்துல எந்த பாடத்தை வேணாலும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாடம் வந்து கணிதம், உங்க மேஜர் ஏதோ அதை எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பொருளாதார அறிவியல், இப்போ வணிகவியல்னா காமர்ஸ்னா வணிகவியல் அப்படி எழுதிக்கணும், தமிழ்னா தமிழ் எழுதிக்கணும், உங்க மேஜர் என்னமோ அதை எழுதிருங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை கொடுத்துருக்கேன். அப்போ பாடம்னா உங்க மேஜர் எழுதிக்கீங்க. சரிங்களா? அடுத்து பாட தலைப்பு. இப்போ தமிழ் பாடத்துல 9 பாடம் இருக்கும், அதுல எந்த பாடத்தை நம்ம எடுக்க போறோம் அந்த பாடத்தோட தலைப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா மெய் எண்கள் கொடுத்துருக்கேன், அந்த பாடத்தோட தலைப்பு. அடுத்து பாடப்பகுதி, அந்த பாடத்துல எந்த பகுதியை எடுக்க போறோம். சரிங்களா? பாட தலைப்பு. அடுத்து அந்த பாடத்துல எந்த பகுதியை எடுக்க போறோம். இப்போ பாடப்பகுதியில வந்து விகிதமுறை எண்கள் பத்தி, மெய்யெண்கள்ல விகிதமுறை எண்கள் பத்தி எடுக்க போறோம். சரிங்களா? இது கணிதம் கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க மேஜருக்கு நீங்க எழுதிக்கணும். அடுத்து பாருங்க நாள். எக்ஸாமுக்கு என்ன எக்ஸாமுக்கு போறோம், எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து நேரம். கிளாஸ் எவ்வளவு நேரம் எடுப்போம், 45 நிமிடம் சேர்ந்து தான் நம்ம கிளாஸ் எடுப்போம் ஸ்கூல்ல போகும்போது, அப்ப 45 நிமிடங்கள். அடுத்து மாணவர்கள் எண்ணிக்கை, அது நம்ம ஸ்கூல் போனாலும் தெரியும், அதுக்கு இன்ட்டு போட்டுருங்க. இது எல்லாமே எல்லா மேட்சும் காமன் தான். கொஸ்டின்ல எந்த ஸ்டாண்டர்ட் கேட்டுக்காங்களோ அதைத்தான் எழுதணும். யா வச்சுட்டீங்களா? 8ஆம் வகுப்புனா 8ஆம் வகுப்பு தான் எழுதணும், 9ஆம் வகுப்பு கிட்ட தான் 9ஆம் வகுப்பு எழுதணும். அடுத்து பாருங்க உங்க பாடம் வந்து உங்க மேஜர் பாடத்தை எழுதணும். தமிழ் மேஜரா நீங்க தமிழ் போட்டுருங்க, இங்கிலீஷ் மேஜர்னா இங்கிலீஷும் போட்டுருங்க, மேத்தமெட்டிக்ஸ்னா கணிதம் போட்டுங்க, இங்கிலீஷ்ல உங்க இதை போட்டுங்க, வரலாறுன்னு போட்டுக்கோங்க, உங்க மேஜர் என்னமோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து பாட தலைப்பு, நீங்க எந்த பாடத்தை வேணா எழுதிக்கலாம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? குறிப்பிட்ட பாடத்தை சொல்லி கேட்க மாட்டாங்க, எந்த பாடத்தை எடுக்க, ஒரு பாடத்தோடைய தலைப்பு, அந்த பாடத்துல எந்த பகுதி எடுக்க போறோம் அதோடைய தலைப்பு. சரிங்களா? இவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, பாடத்திட்டத்தை எழுதுறது. சரிங்களா? இன்னும் ஒரு 3 ஸ்டெப் இருக்கு, அதை மட்டும் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நான் அனுப்புறேன் அந்த உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் மாடல், அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.